உங்கள் தேர்தலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள். இந்திய ஜனநாயகத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படும் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டு 50வது ஆண்டு தினம் இன்று. நெருக்கடி நிலை என்றதுமே அந்த ஆட்சி காலத்தின் சர்வாதிகார கொடுமைகள் மட்டுமின்றி அதை எதிர்த்து போராடியவர்களின் தீரமான முகங்களும் நினைவுக்கு வரும். யார் அவர்கள்? பார்க்கலாம். The President has proclaimed emergency. This is nothing to panic about. ஜெயப்பிரகாஷ் நாராயணன். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் பிரதமர் பதவியில் நீடித்த இந்திரா காந்தியை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிய முழு புரட்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன். இவரது கிளர்ச்சியை எதிர்கொள்ளவே இந்திரா நெருக்கடி நிலையை கொண்டு வந்ததாக சொன்னார்கள் காங்கிரசார். சோசலிஸ்ட் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜேபி நெருக்கடி நிலைக்கு எதிரான ஜனநாயக போராட்டத்துக்காக தன் உயிரையும் கொடுத்தவர். और अंततोगत्वा नया भारत बनाना है. 19 மாத விசா சிறைவாசத்தால் தன் இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்ததாலும் இந்திரா காங்கிரசுக்கு எதிராக தொடர் பிரச்சாரங்களை முன்னெடுத்தவர். ஸ்தாபன காங்கிரஸ், சோசலிஸ்ட் கட்சி, ஜனசங்கம், லோக்தளம் ஆகிய 4 கட்சிகளை இணைத்து ஜனதா கட்சியை உருவாக்கிய ஜேபி 1977 தேர்தலில் காங்கிரஸை தோற்கடித்து தன் சபதத்தை நிறைவேற்றினார். மொரார்ஜி தேசாய் மூத்த காங்கிரஸ் தலைவர் மட்டுமல்ல, இந்திராவின் அமைச்சரவையில் துணை பிரதமராக இருந்தவர். நெருக்கடி நிலையை தேசாய் எதிர்த்தது எதிர்க்கட்சிகளுக்கு உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் அளித்தது. இந்திரா மீது இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எடுபடவும் செய்தது. 1977 தேர்தலில் இந்திராவின் ஆட்சியை வீழ்த்தியவர். இந்தியாவின் முதல் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியின் பிரதமரானார். மற்றொரு விசா போராளியான சரண் சிங் துணை பிரதமரானார். அடல் பிகாரி வாஜ்பாய் பாஜகவின் தாயான ஜனசங்கத்தின் முக்கிய தலைவராக இருந்த இவர் நெருக்கடி நிலைக்கு எதிராக களமாடியவர்களில் முக்கியமானவர். தனது பேச்சாற்றலால் வலதுசாரிகளை மட்டுமின்றி மையவாத சக்திகளையும் ஜனதா கட்சியின் கீழ் ஒருங்கிணைத்தவர். RSS ஆதரவுடன் பல ரகசிய பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதி நெருக்கடி நிலைக்கு எதிரான போராட்ட உணர்வை தூண்டியவர். விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர். பிற்பாடு ஜனதா ஆட்சியில் இந்திய வெளியுறவு அமைச்சரான இவர் பிற்காலத்தில் நாட்டின் பிரதமரும் ஆனார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ். சோசலிஸ்ட் தொழிற்சங்க தலைவரான ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்திராவுக்கு எதிராக அதிதீவிர போராட்டங்களை முன்னெடுத்த அறிவுஜீவி. சிறந்த தொழிற்சங்க தலைவரான இவர் நாடு தழுவிய அளவில் ரயில்வே வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினார். அதனால் தண்டவாளத்துக்கு குண்டு வைத்ததாக கைது செய்யப்பட்டார். 1977 இந்திராவை வீட்டுக்கு அனுப்பியதற்கு பரிசாக ஜனதா அரசில் தொழில்துறை அமைச்சராக்கப்பட்டார். நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பாதுகாப்பு சட்டத்தால் வேட்டையாடப்பட்ட பெர்னாண்டஸ் பிற்காலத்தில் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். எல்.கே. அத்வானி. ரத யாத்திரை கலவரங்களின் சூத்திரதாரி என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் நெருக்கடி கால நாயகர்களில் எல்.கே. அத்வானிக்கு முக்கிய பங்கு உண்டு. ஜனசங்கத்தின் மூத்த தலைவரான அத்வானி RSS மற்றும் சங்க பரிவாரங்களின் உதவியுடன் நெருக்கடி நிலைக்கு எதிரானவர்களை நாடு முழுவதும் ஒருங்கிணைத்தார். மிசாவில் கைது செய்யப்பட்டு 2 ஆண்டு காலம் சிறை வைக்கப்பட்டவர் இவர். பல ரகசிய பத்திரிகைகளில் இந்திராவுக்கு எதிராக எழுதி குவித்த இவர் ஜனதா ஆட்சியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சராகி பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டெடுத்தார். பிற்காலத்தில் வாஜ்பாய் அரசில் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் உயர்ந்தார். மு. கருணாநிதி.
ஆட்சியாளராக, பத்திரிகையாளராக, கட்சி தலைவராக நெருக்கடி நிலைக்கு எதிராக தீவிரமாக களமாடியவர் கலைஞர் மு. கருணாநிதி. நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட மறுநாளே திமுக செயற்குழுவை கூட்டி இந்திராவின் ஜனநாயக படுகொலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியவர். மத்திய சர்வாதிகார ஆட்சியின் நிழல் கூட தமிழ்நாட்டை அண்டாதவாறு காத்து வட இந்திய தலைவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தவர். தணிக்கை அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நெருக்கடி கால கொடுமைகளை எல்லாம் முரசொலி வாயிலாக மக்களுக்கு கொண்டு சேர்த்த தேர்ந்த பத்திரிகையாளர். 1975 டிசம்பரில் கோவையில் திமுக மாநில மாநாட்டை நடத்தி மத்தியில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டார். அடுத்த ஒரு மாதத்தில் அவரது ஆட்சி கலைக்கப்பட்டது. லாலு பிரசாத் யாதவ் இளம் சோசலிஸ்ட் தலைவராகவும் ஜேபியின் தீவிர ஆதரவாளராகவும் திகழ்ந்த லாலு பீகாரில் நெருக்கடி நிலை எதிர்ப்பு இயக்கத்தின் முக்கியமான கள போராளியாக திகழ்ந்தவர். பல மாணவர் போராட்டங்களை ஒருங்கிணைத்ததால் மிசாவில் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளானவர். தன் மகளுக்கு மிசா பாரதி என்று பெயர் சூட்டிய இவர் பிற்காலத்தில் மாநில முதல்வராகவும் மத்திய அமைச்சராகவும் உயர்ந்தார். காமராஜர் தான் பிரதமராக்கிய இந்திரா காந்தியின் பண மதிப்பு குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளால் ஏற்கனவே மனம் நொந்திருந்த காமராஜரின் இதயத்தில் இந்திராவின் நெருக்கடி நிலை அறிவிப்பானது ஈட்டியாக பாய்ந்தது. இந்த ஜனநாயக படுகொலையை தன்னால் முதல்வராக்கப்பட்ட பக்தவச்சலம் உள்ளிட்ட தமிழக காங்கிரசார் வரவேற்பதைக் கண்டு இரத்த கண்ணீர் சிந்தினார். நெருக்கடி நிலைக்கு எதிரான கருணாநிதியின் நடவடிக்கைகளுக்கு துணை நின்றார். இந்திராவை பிரதமராக்கி தவறிழைத்து விட்டேனே என்று மனம் புழுங்கியே நோய்வாய்ப்பட்டார். நெருக்கடி காலகட்டத்திலேயே, அதாவது அக்டோபர் 2, 1975 காலமானார் பெருந்தலைவர். புதிய தலைமுறைக்காக கே. மகேஷ். அப்பொழுது கலைஞர் கருணாநிதி தலைமையில் அமைச்சரவை இருந்தது. அவசர நிலை பிரகடனம் அங்கே இந்தியா முழுதும் அமல்படுத்தப்பட்டாலும் தமிழகத்திலே பேச்சுரிமை, எழுத்துரிமைக்கு அவர் தடை செய்யவில்லை. பத்திரிகை தணிக்கை இருந்தது. ஆனால் பொதுக்கூட்டம் பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அவசர நிலை பிரகடனத்தை கண்டித்து தமிழ்நாடு முழுதும் கூட்டங்கள் நடைபெற்றன. அந்த பொதுக்கூட்டங்களிலே, ஏராளமான கூட்டங்களிலே நான் பங்கேற்றேன், பேசினேன். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டது. ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்ற வகையில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதன் பிறகு அடுத்த ஆண்டு 1976 ஜனவரி 31 திமுக அமைச்சரவை கலைக்கப்பட்டது. இரவோடு இரவாக தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். நான் பொன்மலையிலே, திருச்சிக்கு அருகில் உள்ள பொன்மலையிலே சங்கத்திடல் என்று சொல்லப்படுகின்ற தட்சிண ரயில்வே எம்ப்ளாயீஸ் யூனியன், DRU என்று அழைப்பார்கள், அதன் சங்கம் நடத்தி வந்த தொழிலரசு என்ற பத்திரிகையின் உதவி ஆசிரியராக நான் பணியாற்றினேன். அந்த பொழுது 1974 நடைபெற்ற ரயில்வே வேலை நிறுத்தத்தில் அதிலும் நான் பங்கேற்ற பொழுதும் அப்பொழுதும் மிசா வாரண்ட் எனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டது. அங்கு கைது செய்யப்பட்ட பிறகு என்னை திருச்சி சிறைக்கு அடைத்து அங்கே இரவிலே கொண்டு அடைத்தார்கள். ஆரம்பத்தில் சிறிது எல்லோருக்கும் கலக்கம் இருந்தது. 1-2 நாட்கள் கடந்த பிறகு சென்னையில் கடுமையான தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலிலே செய்திகள் பத்திரிகை வரவில்லை. அந்த தாக்குதல் நடந்த பிறகு திருச்சி சிறையிலும் அது போன்ற ஒரு கடுமையான தாக்குதல் நடைபெறலாம் என்று ஒவ்வொருவரும் அஞ்சினார்கள். அப்பொழுது யாரும் பயப்பட வேண்டாம், அப்படி தாக்குதல் நடந்தால் ஒவ்வொரு செல்லாக திறந்துதான் கொண்டு போய் அடிப்பார்கள், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி எங்கள் கட்சியுடைய மூத்த தலைவர் கோ. பாரதி மோகன் அவர் எல்லோருக்கும் தைரியம் சொல்லி சொன்னார்கள். கடைசியில் எதுவும் நடைபெறவில்லை. சுதந்திரமாக அங்கு சிறைக்குள்ளே நாங்கள் பேசுவோம். திருச்சியில் இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் எல்லாம் தைரியமாக இருந்தார்கள். சிறையில் இருந்தவர்களை விட தலைமறைவாக சில தலைவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பாடுதான் படு சிரமம். சிறையிலாவது ஒரு பாதுகாப்பானவனும் இருந்தது. வெளியில் இருந்தவர்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். கடைசியாக
சிறையிலிருந்து விடுதலை என்பது பரோல் என்ற அடிப்படையிலே தான் 1 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டோம். உங்கள் தேடலை எளிமையாக்கி வாழ்வை அழகாக்கும் நித்ரா மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள்.